Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து விதைக்கிறது அறுப்பையும் பற்றி 21 காரியங்களே நான் சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல போறேன். ரெடியா இருக்கீங்களா? கேட்க போறீங்களா? 22வது காரியம், உங்களுக்கு ஏற்கனவே உண்டாயிருக்கிற காரியங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு திறவுகோலாய் இருக்கிறது. அடுத்தது, இந்த உள்ள இருக்கிற திறமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்வதற்காகவும் அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிக்கொண்டு வந்து அவைகள் நிறைவேறுதலை காண்பதற்காகவும் உங்களுக்கு உதவும்படியாக யாராவது ஒருவர் வந்து உங்களுடைய விசுவாசத்தை அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி பத்த வைக்கணும். இருக்கீங்களா? பத்த வச்சோம்னா அது பத்திக்குது. இருக்கு, எரியக்கூடும், அது கேஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது. யாராவது வந்து அந்த வத்தி பொட்டி எடுத்து அடிச்சு பத்த வச்சால் அது எரியும். அது போல யாராவது ஒரு மனுஷர் தேவைப்படுகிறார், யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன் பாருங்க, அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களா தான் இருக்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? உள்ளத்துல இருக்கிற அந்த காரியங்களை வெளிக்கொண்டு வரும்படியாக, ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும்படியாக, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவளுடைய உள்ளத்துல கொழுந்து விட்டு எறியும்படியாக இவன் பற்ற வைக்க வேண்டும். அதுக்குதான் பாருங்க, ஆலயத்துக்கு வர்றது எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பாருங்க. இங்க வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க வந்து இப்படியே வர்றீங்க, என்ன கஷ்டங்க இந்த உலகத்துல, என்ன பாடு பிரதர். எனக்கு தெரியும், நிறைய அந்த காலத்துல கிறிஸ்தவங்க சொல்ல, போதும்யா ஏசப்பா நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டே இருப்பாங்க. அங்க பிச்சுக்கு போனோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களும் அதுதான் பாடிட்டு இருக்காங்க, பரலோக நாடு எந்த இன்ப நாடுன்னு, பரம எருசலேமே அப்படின்னு பாடி இவங்க போற இருக்கிற ஆளை சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்புறம் கல்றதான் அது ரிச் ஆகுது. இதனால யாருக்கு லாபமே கிடையாது. பரலோகம் இருக்குது, பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனால் ஒன்னும் அவசரம் இல்லை. அவ்வளவு அவசரமா இருந்தா கர்த்தர் இந்த உலகத்தையே மூடிட்டு எல்லாரையுமே பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே, ரட்சிக்கப்பட்ட இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம். ஏன் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார்? இந்த உலகத்துல நீங்க இருக்கணும், ரொம்ப முக்கியம்ன்றாரு. இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு உங்களோட கூட நான் இருக்க போறேன், உங்களோட கூட நான் வரப்போறேன், உலக பரியும் முடிவு பரியும் நான் வரப்போறேன், உங்களோடு கூட சேர்ந்து நான் கிரியைகளை செய்ய போகிறேன். நீங்க போங்க, எங்கும் சென்று இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல நாம் அவசியம். ஆகவே நமக்கு உள்ள இருக்கிற காரியங்களை வெளியே கொண்டு வர, நாம் விசுவாசத்தை அபியாசப்படுத்த நமக்கு தூண்டும்படியாக, நம்மை தூண்டும்படியாக அநேக நேரத்தில் இன்னொருவருடைய உதவி தேவைப்படுகிறது. அநேக நேரத்தில் அது ஊழியக்காரரா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதே அதனுடைய நோக்கம் தான். நான் என்னைக்குமே இங்க வந்து பிரசங்கிக்கும் போது தூங்கிட்டு இருக்கிற ஆளை தட்டி எழுப்ப வேண்டும் என்றும், அனல் இல்லாம இருக்கிற ஆளு, வாழ்க்கையில உற்சாகம் இல்லாம இருக்கிற ஆளு, சோர்ந்து போய் இருக்கிற ஆளு, ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க ஆள், நம்பிக்கை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஆட்கள், வேற வழி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையும் ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லவும், அவருடைய உள்ளத்திலே ஒரு நெருப்பை பற்ற வைக்கும் தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சும்மா இல்ல. இங்க வந்து நீங்க ஏதோ எங்களோட சேர்ந்து பாட்டு பாடிட்டு எனக்கு ஆறுதலா இங்க வந்துட்டு போறதுக்கு இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, என் கோயிலுக்கு போலன்னா எங்க பாஸ்டர் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துருவாருங்க, அதனால போயிட்டு தலையை காட்டு வந்துடுறேன். ஐயோ, அவர் வந்து பத்த வைக்கிறவர் இல்ல, அவரு வீட்டுல வந்து தொல்லை பண்றவர். அவரு தலையை காட்டு வந்துடுறாங்க, ஏன்னா அவர் திருப்திக்கு. பாவம், அவரு இல்லைன்னா வீட்டுல வந்து காத்து கிடப்பாரு, அடுத்த நாளே வந்துருவாரு, விட மாட்டாரு அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு வர்றது அவருக்காக இல்ல, உங்களுக்காக வருகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளத்திலே 1000 காரியங்கள் புதைந்து கிடக்கிறது. இதை குறித்து அதிகம் சிந்திக்கிறது கிடையாது. மக்கள் சாதாரணமா இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. வேலைக்கு போறாங்க, வர்றாங்க, அவசர அவசரமா எந்திரிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, குளிக்கிறாங்க, ஓடுறாங்க, இப்படியேதான் இருக்குது. சாயந்தரம் வந்தோன்னு படுத்து தூங்குறாங்க, திருப்பி அடுத்த நாள் காலையில் அதே வேலை. வாழ்க்கையில கொஞ்சம் உட்கார்ந்து எண்ணி பார்க்கிறதுக்கும் ஆழமாய் சிந்திப்பதற்கு, சில காரியங்களை பரிசீலித்து பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. ஆகவேதான் ஆலயமும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பிரசங்கமும் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏனென்று சொன்னால், இங்க வந்து நீங்க சாதாரணமா உட்கார்ந்து யோசிக்காத காரியங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய எதிர்காலத்தின் திறவுகோல் உங்களுக்கு உள்ளேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க ஒண்ணு இல்லாம வரல, you come rich into this world. இந்த உலகத்துக்கு வரும்போதே உள்ளத்தில் ஐஸ்வர்யவானாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு விதை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதோ அவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த பூமிக்கு நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறதுதான் உண்மை.
சில நேரத்துல தெரியாம இருக்கிறோம். ஆகவே ஒரு ஊழியக்காரன் வந்து அதை குறித்த ஒரு தரிசனத்தையும் எதிர்பார்ப்பையும் விசுவாசத்தையும் உள்ளே பற்ற வைக்க வேண்டியதா இருக்கிறது. விசுவாசம் இந்த நெருப்பு உள்ளே பற்ற வைக்கப்பட வேண்டும். அதுக்காக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க பத்திக்கிச்சுங்க? எல்லாம் சொல்லுங்க பத்திக்கிச்சு. பிடிச்சிச்சா உள்ள? நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிழைக்கும்படியாக இது உள்ளே பற்ற வைக்கப்பட வேண்டும். நம்பிக்கை இல்லாம போகக்கூடாது. இந்த சபைக்கு வந்து விட்டு, இந்த சபையில வந்து உட்கார்ந்து விட்டு பல விதமான தேவைகள் கஷ்டத்திலையும் வந்து உட்கார்ந்துட்டு போகும்போது அம்போன்னு அப்படியே போகக்கூடாது. இது அப்படிப்பட்ட சபை இல்ல. இங்க வந்து காது கொடுத்து வசனத்தை கேட்டால், எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்கள் வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு நய பைசா கூட இல்லாம நீங்க வந்திருக்கலாம். ஆனா காது இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு காது இருக்கு கேட்கறதுக்கு. விசுவாசிக்க உள்ளம் இருக்கிறது, கீழ்ப்படிய மனம் இருக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் பிழைச்சுக்குவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. ஒண்ணுமே தேவையில்லை. இதுக்கு காது இருக்கணும், உள்ளம் இருக்கணும், மனம் இருக்கணும். இதை கேட்கணும், விசுவாசிக்க வேண்டும். இந்த நெருப்பு உங்களுக்குள்ள பற்றி எரிய வேண்டும், கொழுந்து விட்டு எரிய வேண்டும். தேவனுடைய அற்புதங்களை ருசி பார்க்க ஒரு நல்ல எதிர்பார்ப்பு உள்ளத்திலே உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட வேண்டும். வாழ்க்கையில சும்மா அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. பாருங்க, ஏதோ இது மாதிரி பக்தி மார்க்கத்துல வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாக வேண்டும். அதுலதான் வாழ்க்கையுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், அந்த தீர்க்கதரிசி மட்டும் அந்த வீட்டுக்கு வரலன்னா, அவர் சாப்பிட்டு வரலங்க. அவர் சாப்பிடுறதுக்கு கர்த்தர் பறவை அனுப்பிச்சு சாப்பாடு கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போற காக்கா இவர் பின்னால வந்து கொடுத்துட்டு போகுது. கர்த்தர் அற்புதம் அவருக்கு செய்யறாருங்க. இவர் வந்து உங்களுக்காக காத்திட்டுல, அந்த விதவைக்காக காத்திட்டுல. கர்த்தர் வந்து ஊழியத்தின் தேவைகளை அற்புத விதமா சந்திப்பார். அப்படிதான் நடக்குது. நான் ஊழியம் இவ்வளவு நாள் செஞ்சு ஒரு காரியத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கிறேன். யாரையும் நம்பி ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தரை நம்பி, அவருடைய அற்புதங்களை நம்பி, அவருடைய அதிசயங்களை நம்பி, அவர் அதிசயமாய் காரியங்கள் செய்ய வேணும் நம்பிதான் ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா ஏமாந்து போவோம். இருக்கீங்களா? எங்க ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்குது, அவர் செய்வாருங்க, இவர் செய்ய மாட்டாரு. அவரெல்லாம் நம்பினீங்கன்னா நடக்காது. கர்த்தரை தான் நம்பலாம். அப்படிதான் ஊழியம் நடக்குதுங்க. இப்ப பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறது என்னன்னா, இந்த விதவி வீட்டுக்கு அந்த தீர்க்கதரிசி வரலன்னா அந்த அம்மா செத்தே போயிருக்கும். அன்னைக்கு இந்த அம்மாவை காப்பாத்துறதுக்குன்னே ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி அனுப்புறார். அவருடைய வார்த்தைகள் என்ன? கர்த்தர் மழை நாள் மட்டும் பானையில மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது. எல்லாரும் கையில ஊத்தி சொல்லுவோம், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு குறைவு இருக்காது, எனக்கு பஞ்சம் இல்லை. என்னுடைய குறைகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். அதை குறித்த சத்தியத்தை இன்றைக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது அந்த விதவையினுடைய காதில் அன்றைக்கு விழ வேண்டியதாக இருந்தது. அந்த காதில் அது விழ வேண்டும். அவள் தப்ப வேண்டும் என்றால், பிழைக்க வேண்டும் என்றால், சாகாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த காதில் அது விழ வேண்டும். அன்றைக்கு அடுத்ததுக்கு போவோம். 24. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதையுமே யாரோ ஒருவர் அங்கே உங்களுக்குள்ள விதைத்து இருக்கிறார்கள். நீங்கள் அறிந்தோ உங்களுக்கு தெரியாமலோ அந்த விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? உள்ள விதைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது உள்ள. சின்ன வயசுல இருந்து எண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் உங்களுக்கு உள்ள விதைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. நான் படித்த பள்ளிக்கூடத்துல ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்க. அப்படியே என்னை பின்னால பிடிச்சி இப்படியே தள்ளிட்டு வந்து, எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது, 1ஆம் வகுப்பு படிக்கும் போது அப்படியே தள்ளிட்டு வந்து மைக் கிட்ட கொண்டு இப்படி நிக்க வச்சு பாடு அப்படின்ட்டு பின்னால போவாங்க. நான் அப்படியே பின்னாலேயே வருவேன் பயந்துகிட்டே. அப்படியே பின்னால ஒரு கை வரும், அப்படியே முன்னால தள்ளும் பாடு அப்படின்னு. பின்னால அவங்க கூடயே சேர்ந்து பாடுவாங்க. விதை, தைரியத்தின் விதை, நம்பிக்கையின் விதை, உன்னால பாட முடியும்ங்கிற விதை, உன்னால அதை செய்ய முடியும் என்கிற ஒரு விதை உள்ளத்தில் அவர்கள் அன்றைக்கு விதைத்தார்கள். அந்த அம்மாவை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். அதுபோல எனக்கு தெரியாதவர்கள் எத்தனை பேர் விதை விதைத்திருப்பார்களோ எனக்குள்ள. எல்லாரும் விதை விதைத்திருக்கிறார்கள். அது இந்த விதையின் விளைச்சல் தான் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளிலும் உங்கள் சந்ததியிலும் மற்ற எல்லாரிலும் கஷ்டப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையில விதையை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், விதைக்கிறவன் வசனத்தை விதைத்தான் என்று எழுதியிருக்கிறது. நான் இன்றைக்கு வசனத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறேன்.
சஞ்சலம் அடைந்திருக்கிற உள்ளங்களுக்குள்ள வசனத்தை விதைத்திருக்கிறேன். நம்பிக்கையற்ற உள்ளங்களுக்கு உள்ளாக வசனத்தை விதைக்கிறேன். கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிறவர்களுக்குள்ளாக வசனமாகிய விதை இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்குள்ள அதை விதைத்து இருக்கிறேன். எல்லாமே விதை அறுப்பு இதுலதான் நடக்குது பாருங்க. ஆகவே நமக்கு இருக்கிற எல்லாமே யாரோ ஒருத்தர் விதைத்து இருக்கிறாங்க, அதனுடைய விளைச்சல் தான் இப்ப வந்திருக்கிறது. நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு எல்லாமே பாருங்க விதை விதைத்து அறுவடை வந்தது போலதான் உண்டாயிருக்கிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ பலரும் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறார்கள், நமக்குள்ள விதையை விதைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.